வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எப்போதாவது தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் தனிமையாக உணர்ந்தால் அது தோல்வி இல்லை. உங்களை விட்டு சென்றவர்கள் நீங்கள் யார் என்பதை உணர வைக்க தந்த பாடம். சில நேரங்களில் வாழ்க்கை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது நம்மை உடைக்க அல்ல, நம்முள் இருக்கும் வலிமையை எழுப்புவதற்காகத்தான் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு அருமையான கதையை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் மலைகளுக்கும் பச்சை வயல்களுக்கும் நடுவே ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆதி அன்பானவன், அமைதியானவன், உழைப்பை வாழ்க்கையாக எடுத்தவன். ஒரு பழைய மண் வீட்டில் தன் தந்தையுடன் வாழ்ந்தான். அவன் தந்தை ஒரு சாதாரண தச்சன். ஆனால் அவரிடமிருந்த ஞானம் பல புத்தகங்களை விட பெரியது. நேரத்தை மதிக்க கற்றுக்கொள், பொறுமை இருந்தால் பசி கூட பயமாக இருக்காது என்று அடிக்கடி சொல்லுவார். ஒரு குளிர்காலத்தில் அவனின் தந்தை திடீரென நோயுற்றார். எண்ணெய் தீரும் விளக்கு போல அவரின் உயிர் மெதுவாக மங்கியது. சில நாட்களிலேயே ஆதி தனிமையாகிவிட்டான். இறுதிச் சடங்குக்குப் பிறகு உறவினர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் அன்பில்லை, கணக்குகள் மட்டுமே இருந்தது. நிலம் பற்றி பேசினார்கள், கருவிகள் பற்றி பேசினார்கள். நீ இளம் வயதுதான், குறைவிலேயே வாழ பழகிக்கொள் என்று சொல்லிவிட்டுச் சென்றார்கள். சூரியன் மறையும்போது ஆதி தனது வீடும் பணிமனையும் தந்தையின் கடிகாரமும் எல்லாவற்றையும் இழந்திருந்தான். அவனுக்கு மீதமிருந்தது ஆற்றோரத்தில் உள்ள ஒரு சிதைந்த குடிசை மற்றும் ஒரு பிளந்த மண்பானை. அந்த இரவு அமைதி மிகவும் கனமாக இருந்தது. ஆதி பழைய நண்பர்களை சந்தித்தான். ஆனால் அவன் கைகளில் எதுவும் இல்லை என்பதை பார்த்ததும் அவர்களின் சிரிப்பு மெதுவாக மறைந்தது. சிலர் அவனை தவிர்த்தார்கள், சிலர் மரியாதையாக பேசினார்கள். ஆனால் யாரும் அவனை அழைக்கவில்லை. ஒரு நாள் மாலை பொழுதில் கிராம மையத்தில் நின்று மக்கள் சிரிப்பதை பார்த்தான். அவன் அந்த கூட்டத்திலேயே ஒரு நிழல் போல இருந்தான். அன்று இரவு பிளந்த பானையை கையில் பிடித்துக்கொண்டு தனியாக அமர்ந்தான். தண்ணீர் மெதுவாக சொட்டியது. அவனின் கண்ணீரும் அதோடு கலந்து தரையில் விழுந்தது. எனக்காக யாரும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. அடுத்த நாள் காலை மனம் உடைந்த நிலையில் ஆற்றோரமாக நடந்தான். அங்கே ஒரு முதியவர் மரத்தடியில் அமர்ந்து நீரை பார்த்து கொண்டிருந்தார். ஆதி சோகமாக இருப்பதை பார்த்து அவர் மெதுவாக சொன்னார், காலியான பாத்திரம் பயனற்றது போல தோன்றும், ஆனால் காலியானதால்தான் அது மீண்டும் நிரம்ப முடியும். அந்த வார்த்தைகள் ஆதியின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாளிலிருந்து ஆதி உதவிக்காக காத்திருக்கவில்லை. ஆற்றங்கரையின் மண்ணால் குடிசையை சரி செய்தான். ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ஒரு நாளைக்கு ஒரு முன்னேற்றம். விதைகள் நட்டான், தினமும் நீர் ஊற்றினான். சில நாட்களில் அவனின் கைகள் காயமடைந்தது. சில இரவுகளில் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு காலையும் அவன் தனக்கே சொன்னான், என்னிடம் இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் மூச்சு இருக்கிறது, இன்னும் ஒளி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு பயணியின் வண்டி அவன் குடிசை அருகில் பழுதடைந்தது. ஆதியிடம் சிறந்த கருவிகள் இல்லை, ஆனால் பொறுமையும் திறமையும் இருந்தது. அவன் அமைதியாக வேலை செய்தான். சக்கரம் மீண்டும் சுழன்றது. அந்த பயணி ஆச்சரியமடைந்தார். ஆதியின் உழைப்பை பற்றி எங்கும் பேசினார். மெதுவாக மக்கள் வரத் தொடங்கினார்கள். ஒருவர் கதவு கேட்டார், ஒருவர் மரப்பொருள் கேட்டார். ஒரு குழந்தைக்கு ஒரு சிறிய மரக்கிண்ணம் தேவைப்பட்டது. ஆதி நேர்மையாக உழைத்தான். நேரத்தை அவசரப்படுத்தவில்லை. ஆண்டுகள் கடந்தன. சிதைந்த குடிசை அழகான கல்வீடாக மாறியது. பிளந்த பானை ஒரு நினைவாக மாறியது. ஒரு நாள் அதே உறவினர்கள் திரும்ப வந்தார்கள். அவர்கள் ஆதியின் அமைதியையும் உறுதியையும் பார்த்தார்கள். ஆனால் ஆதிக்கு கோபம் இல்லை. அவன் அமைதியாக சொன்னான், நான் எல்லாவற்றையும் இழந்தேன், ஆனால் அந்த அமைதியில என்னையே கண்டுபிடித்தேன். சூரியன் மறையும் போது ஆதி ஆற்றோரத்தில் அமர்ந்தான். நீரில் ஒளி நடனமாடியது. அவன் இனி தனிமையை பயப்படவில்லை. உலகம் விலகும் போது வாழ்க்கை நம்மை நிமிர்ந்து நிற்க கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் பறிக்கப்பட்ட போது மீதமிருப்பதே நமது உண்மையான வலிமை. அமைதி சத்தம் செய்ய முடியாததை உருவாக்குகிறது. பொறுமை இழப்பை நோக்கமாக மாற்றுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.